नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा श्रीमन्नारायणीयम् 87வது தசகம் குசேலோபாக்கியானம் மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா சாந்தீபனி என்ற முனிவரின் ஆசிரமத்திலே பகவான் குருவாயூரப்பனோடு கல்வி கற்ற குசேலர் என்ற அந்தணர் புலன்களை எல்லாம் அடக்கியவர். அப்படி இருப்பினும் இல்லறத்தோனாகச் செல்வத்தில் சிறிதுமே பற்றின்றி பகவான் குருவாயூரப்பனிடம் மட்டுமே பற்றுக்கொண்டு வாழ்க்கையை கழித்து வந்தார். அவருடைய மனைவி அவருக்கு ஒத்த நற்குணம் படைத்தவளாக இருப்பினும் அவரைப் போல மனத்தை வெற்றி கொண்டவளாக இருக்கவில்லை. ஒரு சமயம் தனது குடும்பம் நன்கு நடத்த வேண்டி செல்வத்தை பெற செல்வமில்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாது அல்லவா? திருமகள் கேள்வனான பகவானின் தோழர் ஸ்ரீ கிருஷ்ணனை தாங்கள் ஏன் நாடக்கூடாது என்று கேட்டாள். பசியால் வாடிக்கொண்டிருக்கும் மனைவி இவ்வாறு கூறவே, மதத்தை அளிக்கக்கூடிய செல்வத்திலே வெறுப்புள்ள குசேலர் எப்படி தான் என்கின்ற அகங்கார மதத்தை அளிக்கக்கூடிய செல்வத்தில் பொருட்செல்வத்தில் வெறுப்புள்ள குசேலர் பகவானது தரிசனம் கிடைக்குமே என்ற ஆவலால், இந்த காரணத்தை காட்டியாவது பகவானை ஒருமுறை தரிசிக்க மாட்டோமா என்ற ஆவலால் தனது கிழிந்த துணியின் தலைப்பிலே கையுறையாக பகவானுக்கு மிகவும் பிடித்தமான அவளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அந்த குசேலர் வியக்கத்தக்க பகவான் வீற்றிருக்கும் துவாரகாபுரி அடைந்தார். பகவானது பல மாளிகைகளில் ருக்மிணி சமேதராய் பகவான் வீற்றிருக்கும் மாளிகையை சென்றடைந்தார். அப்படி அடைந்த அவர் அங்கு புகுந்ததுமே ஸ்ரீ வைகுண்டத்திலே இருப்பது போன்ற பரமானந்தத்தை மன நிறைவை பெற்றார். பகவானது அன்புமிக்க உபசரிப்பு எப்படி! பகவான் குசேலரை பார்த்தவுடனே தன்னுடைய பொன்னான ஆசனத்திலிருந்து எழுந்து ஓடோடி வாயில் பக்கம் வந்து அவர்களை வரவேற்கின்றார். அந்த உபசாரத்தால் குசேலரை தன்னுடைய இருக்கையிலே சிறிது கூட தயக்கமின்றி அமர வைத்து அவரை உபசரித்த அவருடைய உபசரிப்பை பார்த்து குசேலர் அடைந்த ஆனந்தத்தை எவ்வாறு தான் விளக்குவது என்று நாராயண பட்டத்திரி நம்மிடமே கேட்கின்றார். பகவானால் கொண்டாடப்பட்டு பூசிக்க பெற்றவரும் பகவானது மனைவியால் விசிறி கொண்டு வீசப்பெற்றவர்தான் அந்த குசேலர். அந்த குசேலரது கைகளை பிடித்து கொண்டு, நண்பரே, குருகுல வாசத்தின் போது விறகு கொண்டு வருமாறு குரு பத்தினியால் ஏவப்பட்டு நாம் காட்டிற்கு சென்ற சமயம் பருவமற்ற காலத்திலே மழை பெய்ய அதில் அகப்பட்டு கொண்டு தவித்தோமே, நினைவிருக்கிறதா நண்பா என்று பழங்கதைகளை பேசினாராம். பிறகு தான் கொணர்ந்த அந்த சிறிது அவளை அர்ப்பணம் செய்ய வெட்கிய குசேலரிடமிருந்து அவர் மறைத்து வைத்து கொண்டிருந்த அவளை வலுவில் பிடுங்கி எடுத்து ஒரு பிடி பகவான் சாப்பிட்ட பொழுது திருமகள் அவதாரமான ருக்மிணி பரபரப்புடன் நெருங்கி வந்து, இவ்வளவு அனுக்கிரகம் செய்ததே போதும் போதும் என்று பகவானது திருக்கடத்தை பிடித்து தடுத்தாளாம். அடியார்க்கடியாரான தங்களால் பணிவிடை செய்யப்பட்ட குசேலர் ஒரு நாள் இரவை பகவானுடைய துவாரகா நகரத்திலே சுகமாக கழித்துவிட்டு அந்தோ மறுநாள் பொருள் ஏதும் பேராதே திரும்பிச் சென்றார். பொருள் வேண்டி தன் நண்பன் வந்திருக்கின்றான் என்ற இழிச்சொல் தனக்கு வேண்டாம், அது நட்புக்கு இலக்கணமே கிடையாது என்று எண்ணிய குசேலர் பொருளேதும் கேட்காமலே
பகவானது உபசரிப்பையும் திருமகளின் பணிவையும் எண்ணி மகிழ்ச்சியுற்றவாறு திரும்பிச் செல்கின்றார். பகவானே, நீங்கள் சும்மா இருப்பீர்களா என்ன? அனைத்தையும் அறிந்தவர்தானே மகாவிஷ்ணு. சாதாரண மனிதர்கள் தான் வாய்ச்சொற்களை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் பகவான் அல்லவா? குசேலர் தன்னுடைய எதற்காக ஏன் தன்னை நாடி வந்திருக்கின்றார், எப்படி அவர் மகிழ்ச்சி அடைந்து செல்கின்றார், அவர் நட்புக்கே இலக்கணமாக எப்படி நடந்து கொண்டார் என்று அனைத்தையும் அறிந்தவர்தானே குருவாயூரப்பர். ஒருவேளை நான் கேட்டிருந்தால் அச்சுதனான ஸ்ரீகிருஷ்ணன் கட்டாயம் என் மனைவி சொன்னியபடி பொருட்செல்வத்தை தந்திருப்பானோ? மனைவியிடம் நாம் என்ன சொல்வது என்று சிந்தித்து கொண்டே மீண்டும் தங்களது பகவானது விளையாட்டு பேச்சிலும் புன்சிரிப்பிலும் தன் மனத்தை பறிகொடுத்தவராக அவர் வழியிலே நடந்து தமது இடத்தை நெருங்குகிறார். அப்பொழுது அவர் கண்களே அவர்களை நம்பாதவாறு மணிகள் இழைக்கப்பட்டு விளங்கும் அவருடைய வீட்டை கண்டு அதிசயித்து நின்று விடுகின்றார். ஒருவேளை வழி தவறி வந்து விட்டோமோ என்று ஒரு நொடி நேரம் மயங்கி நின்ற குசேலர் வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் பொன்னாலும் மணியாலும் நிறைந்த ஆபரணங்கள் அணிந்து தோழிகளால் சூழப்பட்டு விளங்கும் தன் மனைவியை கண்ணுற்றாராம். இவள் என் மனைவியா? இவ்வளவு அழகாக அணிகலன்களை அணிந்து கொண்டு தோழிகளால் சூழப்பட்டு நிற்கின்றாளே, நான் காண்பது கனவா என்று ஒரு சமயம் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார். இவையெல்லாம் என்னுடைய நண்பனான கிருஷ்ண பரமாத்மாவின் பெருங்கருணையே என்று உணர்ந்து வியந்து போனார். பரம ஏழையாக இருந்த அந்த குசேலர் மணிகள் இழைத்த தாழ்வரை நிறைந்த வீட்டிலே வசித்த போதிலும் பற்றற்றவராய் பகவானிடம் பெருகி வளர்ந்த பக்தியால் நாளடைவிலே இரவா பெருநிலையை மோட்சத்தை அடைந்தாராம். குருவாயூரப்பா, எவ்வளவு சிறப்புமிக்க உன்னுடைய நட்பின் பெருமையை உயர்ந்த குசேலருக்கு மோட்சபதத்தை நீ வழங்கி அவனை கௌரவித்தது போல நாராயணனின் பெருமைகளை நாள்தோறும் எடுத்துரைக்கும் பக்தர்களின் விருப்பத்தையும் நீ கேட்காமலே புரிந்து கொள்ளும் திறன் படைத்த அப்பனே, அவர்களின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்து அருள்விப்பதுடன் தாங்கள்தான் எனது நோய்களையும் போக்கி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி இங்கே குசேலருக்கும் நன்றி தெரிவித்து ஒவ்வொருவரிலும் அப்பனிடம், நம் குருவாயூரப்பனிடம் எப்படி அன்பை நாம் செலுத்த வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காதீர்கள். உங்களுக்கு எது வேண்டும் என்பதை அந்த அப்பனே தீர்மானித்து வழங்குவான் என்பதை ஸ்பஷ்டமாக நமக்கு எடுத்துரைத்து இந்த அற்புதமான குசேலோபாக்கியானம் என்ற தசகத்தை நமக்காக எழுதி வைத்து சென்றுள்ளான் நாராயண பட்டத்ரி. ராதே கிருஷ்ணா.